ஓகே திரு முனவர் பாஷா, அந்த ப்ரூவ் பண்ணப்படாத அந்த வாக்கு சதவீதம் அந்த அடிப்படையில் கூட்டணியை இன்னும் பலப்படுத்தணும் என்ற முயற்சியில் இன்னமும் பாஜக நம்பிக்கையோடு இருப்பதற்கு காரணம் என்ன? அதாவது தாவேக்கா வரணும் அப்படின்ற அந்த எண்ணம். அதாவதுங்க, திமுக எதிர்ப்பு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதில் அதிமுக முதன்மையான இயக்கமாக இருக்கிறது. பாரதிய ஜனதாவும் ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியே பாரதிய ஜனதா கட்சியுடைய எதிர்ப்பு என்ற ஒரே ஒரு குறிக்கோளில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற கூட்டணி அது. அப்படி இருக்கும்போது அந்த திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது பாஜகவினுடைய குறிக்கோளாக இருக்கிறது. விஜய் கூட தீய சக்தி திமுக, நான் தூய சக்தி என்று சொல்லுகிறார். ஆக எல்லோருடைய நோக்கமும் திமுகவை ஆட்சியை விட்டு வீழ்த்த வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது அப்படி ஒத்த கருத்துள்ளவர்கள் ஓரணியில் வர வேண்டும் என்று நினைப்பதிலே தவறில்லை. அந்த அடிப்படையிலே தான் தாவேக்காவும் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும். லட்சியம் இந்த ஆட்சி இறக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்று சொன்னால், கூட்டணி என்பது ஒத்த கருத்துள்ளவர்கள் பிரிவதன் மூலமாக திமுகவுக்கு அது சாதகமாகிவிடக்கூடாது. அந்த அடிப்படையிலே தான் தாவேக்காவுக்கு 5% 4% சொல்றாரு பொன்ராஜ். காங்கிரஸ்க்கே 4% தான் ஓட்டு. காங்கிரஸ் கூட திமுக தயாரா இல்லை. அதனால சரி, விஜயை பொறுத்தவரை அவர் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கின்ற காரணத்தால் அவர் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதுதான். நீங்க பாஜகவோட எப்படி வரலாம்னு கேட்டா, இல்ல இல்ல பாஜகவோட எப்படி நிகழ்ச்சி நேரம் நிறைவடைய போது பாஜகவோட எப்படி வரலாம்னு சொன்னா 67 மாறுபட்ட கொள்கை உள்ளவர்கள் எல்லாம் பேரறிஞர் அண்ணா தலைமையில் ஒரே கூட்டணி, சுதந்திரா கட்சி, கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒத்த ஒரே கூட்டணியில் வச்சாங்க. அது மாதிரி இல்ல இல்ல அன்னைக்கு என்ன சார், நீங்க வந்து அவரை பத்தி என்னன்னா பேசினார் அண்ணா, ஆனா அண்ணா வந்து ராஜாஜியோட கூட்டு வச்சாரு. அதனால கொள்கை என்பது வேறு, ஒரே குறிக்கோள் திமுகவை வீழ்த்த வேண்டும். எனவே விஜய் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த கூட்டணி ஜெல்லாகுமான் தான் இந்த தலைப்பு ஆரம்பிச்சது. இவங்க சேருவாரா, டிடிவி ஓபிஎஸ் எல்லாத்தையும் பியூஷ் இது பண்ணிடுவாரா அப்படின்லாம் பேசுனீங்க. கடைசியில் என்ன ஆகிறாங்கன்னா, சுத்தி டிடிவி ஓபிஎஸ் இதெல்லாம் எங்களை சரி பண்ணிடுவோம்னு சொல்றதை விட விஜய் எப்படியாவது வரணுங்கிறத சரி பண்ணிடுவோம். எங்க சரி பண்ணிடுவோம்னு சொல்றீங்க? பாருங்க சார், அது விஜய் வருவாரு அப்படிங்கறத எதிர்ப்பு ஓட்டு ஒண்ணாவணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணியை விட்டா இன்னொரு ஆப்ஷனாக டிவிகே இருக்கு. இப்ப அவங்களே இங்கே அழைத்துட்டு வரணும்ன்ற முயற்சியும் மேற்கொள்றாங்க. திமுக எதிர்ப்பு ஓட்டு பிரியக்கூடாது. அதே ஒரு பெரிய பலவீனம் தான். ஏன்னா ஓபிஎஸ் விஜய்கிட்ட போனா தோத்து போயிருவாருன்னு சொல்றாங்க. டிடிவி ஓபிஎஸ் அங்க போய் என்ன பண்ண போறாங்க? எம்எல்ஏ கிடைக்காது, சட்டமன்றத்துக்குள்ள போகணுங்கிறாங்க. கடைசியில அவங்க போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் எங்க கிட்ட வரணும் அப்படின்னு சொல்றது. எல்லாரையும் சேர்த்துக்கணும். ஆன்டி டிஎம்கே ஓட்டு பிரியக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்துக்கிற ஃபர்ஸ்ட் கட்சிக்குள்ள சேர்க்கறதுல பிரச்சனை இருக்கு. கட்சிக்குள்ள இல்ல சார், கூட்டணி இல்ல. ஒரு நிமிடம் இருங்க. இப்ப இவங்க இந்த 20% 20% இது 12% சொல்றாங்களே, அதுலயே நிறைய கால்குலேஷன் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த 12% அண்ணாமலை தலைமையிலான பாஜகவும் டிடிவி ஓபிஎஸ் இவர்கள் சேர்ந்தது. அது வந்து இன்னைக்கு இருக்க நயினார் நாகேந்திரன் கிடைத்த பாஜக ஓட்டு கிடையாது. அது வந்து பாஜக ஓட்டு கிடையாது, டிடிவி ஓபிஎஸ் சேர்ந்தது. அது மட்டும் இல்லாம 21% ஏடிஎம்கே கிடைச்சது, பாஜக அல்லாத கூட்டணி கிடைச்சது. எப்பயும் பாஜக இல்லைன்னா அது அந்த கூட்டணிக்கு பிளஸ். நான் பிஜேபி ஓட்டும் சேர்ந்துச்சு. இப்ப பிஜேபி சேர்ந்ததுனால அதே 20% வருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சோ அந்த 20% இந்த 12% அப்படிங்கிறது ரெண்டுமே பொருத்தமில்லாத கணக்கு. அது 18லயும் நிறைய குறைய வாய்ப்பு இருக்கு, 20லயும் நிறைய குறைய வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம கவனிக்கணும்.